ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம், வேக வச்ச முட்டை, சத்து மாவில் பண்ண கொழுக்கட்டை. தக்காளி சாதத்துக்கு பாப்பா சைடிஷ் எதுவும் கேட்க மாட்டாங்க. சத்து மாவில் நெய், சர்க்கரை சேர்த்து ஆவியில் வேக வச்சுட்டேன். எப்பவும் போல் இயற்கை காற்றை வாங்கிட்டு, வானத்தோட அழகை ரசிச்சுட்டு, பறவைங்களோட சத்தத்தை கேட்டுட்டு, சிலு சிலுன்னு காற்று வாங்கி டேவை நல்ல விதமாக வாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய், எந்த எண்ணெயில் வேணாலும் தக்காளி சாதம் செய்யலாம். எண்ணெய் சூடு இருந்ததும் சோம்பு மஸ்ட்டு ஆட் பண்ணணும். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நிறையா சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் செவந்து வதங்கி வந்ததும் தக்காளி பழமும் நிறையா சேர்த்துக்கணும். தக்காளி பழம் சேர்த்து 2 நிமிஷத்துலேயே தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்கணும். காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாத்தூளும் மிளகாவையும் சேர்த்துக்கலாம். மிளகாவை அவாய்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். தக்காளி இந்த அளவு வதங்கி வந்ததும் தேவையான ரைஸை சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணால் தக்காளி சாதம் ரெடி. சோம்பு இதில் மஸ்ட் ஆட் பண்ணணும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.